வாஸ்துப்படி புகழும் வெற்றியும் உங்களை தேடி வர இந்த விஷயத்தை மட்டும் பண்ணிங்கன்னா போதுங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பல நூற்றாண்டுகளாக பார்த்திங்கன்னா கட்டிடக்கலை, வீட்டோட வடிவமைப்பு கலைக்கு வழிகாட்டி வரும் நுட்பமாக வாஸ்து சாஸ்திரம் இருக்குது. இந்த இந்திய சாஸ்திரமானது நம்ம வாழும் சூழலை எந்த மாதிரி நேர்மறையானதாக மாற்றுது அப்படிங்கிறத பற்றி அரிய தகவல்களை வழங்குது. அது அழகியல் ரீதியாக மட்டுமில்லைங்க, வெற்றி, புகழ் மற்றும் செழிப்பு இதெல்லாம் ஈர்க்கும் வகையில் இணக்கமாக சீரமைக்கப்படுதுங்க. வாஸ்து சாஸ்திர கொள்கைகளை உங்கள் வடிவத்தில் பின்பற்றுவதன் மூலம் நேர்மறை ஆற்றலின் உருமாறும் ஆற்றலை பயன்படுத்தி உங்கள் முயற்சிகளை ஆதரிக்கும் மற்றும் பெருக்கும் சூழலை உருவாக்கி உங்கள் கனவுகளை அடைவதற்கான பாதையில் உங்களை வழிநடத்தலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி சில சரியான வழிகள் மூலம் வெற்றியையும் புகழையும் ஈர்க்க முடியும். செழிப்பு மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையும் வாழ முடியுங்க. வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கப்படி பயன்பாடு நிறங்கள் மற்றும் மனநிலை ஆற்றல் வெற்றி புகழுக்கான வாய்ப்புகளை கணிசமாக பாதிக்கும். படைப்பாற்றல் வெற்றியை உள்ளடக்கிய சிவப்பு, ஆரஞ்சு, மஞ்சள் போன்ற நிறங்களில் ஆற்றலை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் பணியிடத்தையோ அல்லது வசிக்கும் பகுதியையோ ஊக்கம் மற்றும் உத்வேகத்தை வளர்க்கும் தூண்டுதல் சூழலாக மாற்றலாம். இருப்பினும் இந்த நிறங்களின் அதிகப்படியான வெளிப்பாடு அதிகளவு ஆற்றலுக்கு வழிவகுக்கும் என்பதால் சமநிலையை அடைவது முக்கியம். இந்த வண்ணங்களை சரியாக இணைப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளை ஆதரிக்கும் மற்றும் உங்கள் சாதனைக்கான திறனை பெருக்கும் ஒரு இணக்கமான மற்றும் உற்சாகமான சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கலாம். உங்கள் வசிப்பிட சூழலில் சாதனை, அங்கீகாரம் இல்லைன்னா தனிப்பட்ட அபிலாஷைகளை பிரதிநிதித்துவத்தும் சின்னங்கள், படங்கள் இல்லைன்னா பொருட்களை வைப்பதன் மூலம் உங்களை சுற்றியுள்ள ஆற்றலை நேர்மறையாக மாற்றும் சக்தியை நீங்கள் பெறலாம். வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த சின்னங்கள் உங்கள் இலக்குகளின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகின்றன. உறுதிமொழிகளை வழிப்படுத்துகின்றன, ஊக்கத்தை அளிக்கின்றன. வெற்றி மற்றும் புகழை பெருக்க உதிக்கும் சூரியன் இல்லைன்னா பாயும் நீரூற்று போன்ற செழிப்பின் சின்னங்களை உங்கள் அலுவலகத்தில் வைக்கலாங்க. உற்பத்தி திறன் மற்றும் சாதனைக்கான சாதகமான ஆற்றல்களை பயன்படுத்த உங்கள் பணியிடத்தை வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசையில் வைங்க. அதிகாரத்தையும் வெற்றியையும் பெருக்க உங்கள் மேசையை ஒரு கட்டளையிடும் நிலையில் கதவை எதிர்கொண்டு வைப்பதன் மூலம் உங்கள் தொழில்முறை இருப்பை உயர்த்தலாம். கவனம், படைப்பாற்றல் மற்றும் சாதனையை வளர்க்கும் இணக்கமான செழிப்பான சூழலை உருவாக்க பசுமையான காட்சிகள் இல்லைன்னா இயற்கை ஒளி போன்ற இயற்கை காட்சிகளை பணியிடத்தில் வைங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி உங்கள் வாழ்க்கை பணிச்சூழலில் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்தை அடைவது வெற்றியையும் புகழையும் ஈர்ப்பதற்கு ரொம்ப முக்கியமானது. சிரமமில்லாத இயக்கம் மற்றும் ஆற்றல் ஓட்டத்தை எளிதாக்குவதற்கு பர்னிச்சர்களை கவனமாக ஏற்பாடு செய்வதன் மூலம் நீங்கள் நேர்மறை ஆற்றலை உருவாக்கலாங்க. பசுமையான தாவரங்கள் மற்றும் சூரிய ஒளி போன்ற இயற்கை கூறுகளை உட்செலுத்துவதன் மூலம் இந்த சமநிலை மேம்படுத்தலாம். ஊக்கமளிக்கும் சூழலை உருவாக்கலாம். உங்கள் ஆளுமை, ஆர்வங்கள் மற்றும் அபிலாஷைகளை உண்மையாக பிரதிபலிக்கும் ஒரு வரவேற்பு இடத்தை உருவாக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.